ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி இன் அண்ட் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இப்போ ஒரு சிங்கிள் சார்ஜ் எடுத்துக்கலாம். ஒரு சிங்கிள் சார்ஜ், அந்த சிங்கிள் சார்ஜை ஒரு எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டில் வைக்கும்போது அதில் கிரியேட் ஆகிற பொட்டன்ஷியல் எனர்ஜியை தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். கரெக்டா? இப்போ சிங்கிள் சார்ஜ், ஒரு எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு எடுத்துக்கலாமா? இது ஒரு யூனிஃபார்ம் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இப்படி ஏரோ மார்க் போட்டால் என்ன மீனிங்கு? யூனிஃபார்ம் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இந்த யூனிஃபார்ம் எக்ஸ்டர்னல் ஃபீல்டுக்கு எப்படி டினோட் பண்ணுவோம்? நம்ம இ வெக்டார் அப்படின்னு டினோட் பண்ணுவோம். இப்போ இதுல ஒரு பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணிக்கலாம். பின்னு ஒரு பாயிண்ட். ஓகே, இந்த பி பாயிண்ட் ஒரு பர்டிகுலர் பொசிஷன் வெக்டார்ல இருக்கு. பொசிஷன் வெக்டார் அப்படின்னா ஆல்ரெடி படிச்சிருக்கோம், கோஆர்டினேஷன் சிஸ்டத்தை வச்சு. இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், இது இசட் ஆக்சிஸ். இது ஆரிஜின் எடுத்துக்கலாமா? இப்போ இந்த பி பாயிண்ட் எங்க இருக்கு? ஆரிஜின்ல இருந்து ஒரு பர்டிகுலர் பொசிஷன்ல இருக்கு பாருங்க. இத ஆர் வெக்டார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இப்போ ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், இது எங்க இருக்கு? இப்போ இன்ஃபினிட்டியில இருக்கு. இந்த இன்ஃபினிட்டியில இருந்து இந்த பாசிட்டிவ் சார்ஜை இந்த பாயிண்ட் பிக்கு கொண்டு வரும். எதுக்கு எகெயின்ஸ்டா? இந்த எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு எகெயின்ஸ்டா. இன்ஃபினிட்டியில இருந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜை இந்த பாயிண்ட் பிக்கு கொண்டு வரும், இந்த எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு எகெயின்ஸ்டா. அப்படின்னா இங்க என்ன நடக்குது? ஒர்க் டன். எப்படி சொல்லலாம்? ஒர்க் ஹேஸ் டு பி டன். கியூவை இன்ஃபினிட்டியில இருந்து இங்க கொண்டு வரும்போது அப்ப அந்த ஒர்க் டன் நம்ம எப்படி எழுதலாம்? நம்ம ஒர்க் டன் டபிள்யூன்னு சொல்லுவோம் இல்லையா? டபிள்யூ ஈக்குவல் டு சார்ஜ், இங்க இருக்க சார்ஜ் இன்டு பொட்டன்ஷியல். இதை நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம், இந்த ஃபார்முலா, சார்ஜ் இன்டு பொட்டன்ஷியல். இப்போ இது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? டபிள்யூ ஈக்குவல் டு சார்ஜ், கியூ இல்லையா? பொட்டன்ஷியல் தான் சொல்ல நம்ம வி அப்படின்னு டினோட் பண்ணலாம். இப்போ இதை பொசிஷன் வெக்டார்ல வச்சு நம்ம எப்படி சொல்ல போறோம்? ஏன்னா இந்த பாயிண்ட் பி எங்க இருக்கு? ஆரிஜின்ல இருந்து ஒரு பர்டிகுலர் பொசிஷன் வெக்டார்ல இருக்கு. அப்படின்னா இதை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ண போறோம்? இந்த ஒர்க் டனை இங்க என்னவா ஸ்டோர் ஆக போகுது? பொட்டன்ஷியல் எனர்ஜியா ஸ்டோர் ஆக போகுது. ஸோ இந்த ஒர்க் டன் stored as a potential energy. இங்க மீனிங் புரியுதா? அதுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு. அப்படின்னா இதை நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம்? யூன்னு எடுத்துக்கலாமா? இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி இந்த இடத்துல ஸ்டோர் ஆகுது. அப்படின்னா அந்த பொசிஷன் வெக்டார் ரெப்ரசன்ட் பண்ணணும். நம்ம பொசிஷன் வெக்டார் என்னது? ஆர் வெக்டார் which is equal to சார்ஜ் கியூ, பொட்டன்ஷியல் வி. இந்த பொட்டன்ஷியல் எங்க கிரியேட் ஆகும்? அதே பாயிண்ட்ல கிரியேட் ஆகும். அப்படின்னா அதை வி ஆர் வெக்டார் இப்படின்னு நம்ம சொல்லணும். அப்படின்னா ஜென்ரலா எப்படி சொல்லலாம் நம்ம இதை? யூ ஈக்குவல் டு கியூ இன்டு வி இப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா வினா என்ன மீனிங்? இங்க வி ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் எனர்ஜி பர் யூனிட் சார்ஜ். இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ரிலேஷன். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல், இந்த விக்கு என்ன மீனிங்? எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். யூக்கு என்ன மீனிங்? எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இது ரெண்டுத்துக்கு பாருங்க ஒரு ரிலேஷன் கிடைக்குது. என்ன ரிலேஷன்? V ஈக்குவல் டு U பை கியூன்னு ஒரு முக்கியமான ரிலேஷன் கிடைக்குது. ஒரு சிங்கிள் சார்ஜை ஒரு யூனிஃபார்ம் எக்ஸ்டர்னல் ஃபீல்டுக்கு எகெயின்ஸ்டா இன்ஃபினிட்டியில இருந்து இங்க ஒரு பாயிண்ட் பிக்கு கொண்டு வந்தா இங்க ஒரு ஒர்க் டன் நடக்குது. அந்த ஒர்க் டன் என்னவா ஸ்டோர் ஆகுது? எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எனர்ஜியா ஸ்டோர் ஆகுது. அதுதான்
u ஈக்குவல் டு qv. மீனிங் புரியுதா அதுக்கு?